வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டதாக அறநிலையத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டதாக நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வள்ளலார் சத்திய ஞான சபையின் பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்து சமய அறநிலையத்துறை தரப்பிலிருந்து வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் தொடர்பாக என்னென்ன தகவல்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றத்தில்? கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் தெய்வ நிலையத்தின் சத்திய ஞான சபையில் முன்புள்ள 70 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பெருவெளியில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க ஒப்புதல் அளித்து தமிழக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு திமுக தலைமையிலான தமிழக அரசு கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி 2023 அரசாணை பிறப்பித்தார்கள். பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை விசாரித்த சிறப்பு அமர்வானது பெருவெளியில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்பான வழக்குகள் மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் சவுந்தரம் முன்பு ஆகியோருடைய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வள்ளலார் பெருவெளியில் 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவித்தனர். அதே சமயம் பெருவெளியில் ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், கூட்ட அரங்கு, யோகசாலை மற்றும் முதியோர் இல்லம் உள்ளிட்டவை கட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போது சத்திய ஞான சபை வசமுள்ள 71 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு பாதுகாக்க சுற்றுச்சுவர் அமைக்க உள்ளதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவித்தனர். மாற்று இடத்தில் நூலகம், யாகசாலை, முதியோர் இல்லம் அமைப்பது தொடர்பாக அரசின் முடிவுக்கு கட்டுப்பட்டது என்று தெரிவித்த நீதிபதிகள் அந்த 71 ஏக்கர் நிலத்தை சுற்றியுள்ள சுற்றுச்சுவர் எழுப்புவதற்கு நீதிபதிகள் அனுமதி அளித்தார்கள். அந்த படியை உடனடியாக தொடங்கி விடலாம் என்றும் உத்தரவிட்டார்கள். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை 4 வாரத்தில் தள்ளி வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நீதிபதி தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.